Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. கரெக்டாக ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி 14 செப்டம்பர் 2005 அன்னைக்கு ஒரு நடிகர், அதாவது அந்த டைமில் பீக்கில் இருந்த ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு கட்சியை வந்து ஒரு நடிகர் ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் வந்து, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் அரசியல்னு சொன்னாலே நம்மளுக்கு மேஜராக ஞாபகம் வர 2 கட்சிகள், டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே. இதுலேயும் முக்கியமாக அந்த 2 கட்சிகள்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் தான். ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த கட்சிகள்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த டைமில் 2005 2 தலைவர்களுமே இருந்தாங்க. ஸோ அவங்க அரசியலில் இருக்கிறப்ப துணிச்சலாக ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்குள்ளே வளர்னா அவருக்கு எந்தளவுக்கு துணிச்சல் இருக்கணும், அந்த துணிச்சலை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது 2006 எலெக்ஷனில் எம்எல்ஏவாக அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 8% வந்து வாக்கு வங்கியில் வந்து அவர் ஓட்டு பர்சன்டேஜ் வச்சுருந்துருக்காரு தமிழ்நாடு எலெக்ஷன் 2006. ஸோ அந்தளவுக்கு ஒரு நடிகர் வந்து அந்த நிலைமைக்கு இருக்காருன்னா அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து 28ஆம் தேதி வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக தான் இருக்க போகுது. அவரோட மெமரிஸ், அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் தாண்டி அவர் பண்ண விஷயங்கள், அவர் எதனால் இந்தளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு, எதனால் அவரோட அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் பின்தங்கினார் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னையா காசு 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 பணம் அடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. எடுத்துக்கிய மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். 2006 எலெக்ஷனில் ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்கள் 8% ஓட்டுகள் வந்து வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 2011 எலெக்ஷனில் வந்து அவர் வந்து 11% வாக்குகள் பெற்று அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. 29 சீட் வந்து எம்எல்ஏ சீட் அவர் பெறுறாரு. ஸோ இதான் அவரோட அரசியல் வாழ்க்கை. அதாவது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அவரோட அரசியல் வாழ்க்கை. ஏன்னா ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்து இந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிறாருனா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் நடிகராக இருந்து இந்தளவுக்கு வராருன்னா ஒரு விஜயகாந்த் அவர்கள் தான். நடிகராக இருந்தப்பயே அவர் எந்த அளவுக்கு நல்லவராக இருந்தார் அப்படின்றதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 1999 கார்கில் போர் நடந்துச்சு அந்த ஜம்மு காஷ்மீர் பார்டருக்காக. ஸோ அந்த போரை வந்து ஒரு நினைவூற்ற விதமாக ஒரு விழா வந்து நடந்திருக்கு. நடிகர் சங்கம், அதாவது 2001 6 வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சங்க தலைவராகவும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடிகர் சங்கம் சார்பாக அங்கே கார்கில் போருக்காக நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் ஒரு 200 நடிகர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாருமே 200 பேர் போல் ஒரு ட்ரெயின் ஏறி அவங்க கிளம்புறாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு. ஸோ அப்போ வந்து நைட்டு நேரம் பசிக்கும், எல்லாருக்கும் பசியோடு தான் கிளம்புறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங் வருது. அப்போ ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து நெப்போலியன் அவர்கள் தெரியும் நம்ம எல்லாருக்குமே நடிகர். அவரை வந்து அந்த இன்ஜின், அதாவது அந்த ட்ரெயினை ஓட்டுறவர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ட்ரெயினை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விஜயகாந்த் அவர்களே போய் 200 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெயினில் கொடுத்து அத்தனை பேரோட பசியும் ஆற்றினவர். அந்த நடிகர்கள் மட்டும் இல்லை, அந்த 200 பேர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல பேரோட பசியை ஆற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் அவரோட கட்சி அலுவலருக்கு வந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும், சாதாரண நடிகராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க அலுவலகத்துக்கு வந்தாலே அவங்கள வயிறார சாப்பாட்டு கொடுத்து அனுப்புறது தான் அவரோட பழக்கம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் அவங்க எல்லாருக்குமே கொடுப்பாரு. அந்தளவுக்கு எல்லாரையுமே ஒன்றா பார்த்தவர், எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பார்த்த ஒரு மனுஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது எம்எல்ஏவாக இருந்தார்னு சொல்லலை, விருதாச்சலம் தொகுதிக்கு 2006 வந்து இவர் எம்எல்ஏ ஆகிறாரு விஜயகாந்த் அவர்கள் வந்து. அப்போ எம்எல்ஏ ஆன அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, விருதாச்சலம் தொகுதியில் வந்து ஒரு ஃப்ரீ கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகனா, ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸ் அங்கே நடத்தி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு ஃப்ரீயாக எல்லாருக்கும் கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாரு. ஆட்சியில் இல்லாத ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். ஃபஸ்ட்டு தடவை அவர் வந்து எதிர்கட்சி தலைவராலாம் இல்லை, அந்தளவுக்கு சீட் இல்லை. ஃபஸ்ட்டு தடவை 8% வச்சப்போ வந்து ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சியில் இருக்க எம்எல்ஏவே இந்த அளவெல்லாம் செய்வாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இவர் வந்து செஞ்சிருந்தார். அது இல்லாமல் எல்லா வருஷமும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வரும்ல. ஸோ அந்த பிறந்தநாள் அப்போ பார்த்திங்கன்னா 100 வந்து தையல் மிஷின் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 100 சைக்கிள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 25 லட்சத்துக்கு பல பேருக்கு வந்து படிக்க உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து
ஒரு மனுஷன் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர அரசியல்வாதிகளை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. போன வீடியோவில் கூட நான் ஒரு 5 கொஷின் அரசியல்வாதிகளுக்கு கேட்டிருப்பேன். நான் கேட்டாலும் அந்த 5 கொஷின் அந்த அரசியல்வாதிகள் லிஸ்ட்டில் இவர் வரமாட்டார். ஏன்னா அந்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள், தவறான அரசியல்வாதிகள், வெளியில் ஒரு முகத்தை காட்டிட்டு உள்ளே ஒரு முகத்தை காட்டுற அரசியல்வாதிகள். பட் இவர் வந்து ரியல்லையும் சரி அவர் நடிகராக இருந்தப்போ எந்த அளவுக்கு படத்தெல்லாம் எந்த அளவுக்கு அவர் காட்சிகள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நிஜத்துலேயும் அவரோட உள்ளங்களில் அவரோட மனசாரையும் சரி எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணுற டெண்டன்சி உள்ள ஒரு மனுஷன். இன்னொரு இன்சிடென்ட் கூட நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது கொரோனா அப்படின்ற ஒரு கொரோனா நோய் வந்து 2020 வந்துச்சுல. ஸோ அந்த டைமில் எல்லாருக்குமே பல பேர் இறந்து போனாங்க கொரோனானால. ஸோ இறந்தப்போ அவரோட உடம்பை வந்து புதைக்கிறதுக்கு நிறைய இடத்துல அனுமதி கொடுக்கல. பட் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட காலேஜ், சொந்த காலேஜ், ஆண்டாளில் இருக்கிற காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இடம் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் கொரோனாவால் இறந்தவங்க எல்லாரையும் புதைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் அனுமதி கொடுத்து அங்கேயே அவரை அவங்க கொரோனாவால் இறந்தவங்க எல்லாரையும் புதைக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுருக்காரு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. அதாவது இப்போ வந்து மிகப்பெரிய நடிகர்களாக பேசப்படுற விஜய் அவர்கள், சூர்யா அவர்கள், இவங்க எல்லாமே மிகப்பெரிய நடிகராக பேசப்படுறாங்களே. ஸோ இந்த நடிகர்கள்லாம் அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் அவர்கள் தான். அதாவது அந்த டைமில் வந்து டாப்பில் இருந்த நடிகர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் நடிச்சுட்டு பெரிய ஆளாக இருந்தவர். அப்போ வந்து விஜய் அவர்களோட அப்பா வந்து எஸ்ஏசி அவர்கள். ஸோ அவர் வந்து சில மூவிகளில் வந்து விஜய் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் விஜய் அவர்களை நடிக்க வச்சு அந்த மூவியில் அந்தளவுக்கு பெருசாக ஓடல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள்ட்ட வந்து என்னோடய பையனை வந்து உங்கள் மூவியில் நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் அப்போ அவர் நினச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரை விஜய் அவர்கள் நடிக்க வைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ அவர் பெரிய நடிகராக இருந்தால் அவருக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து விஜய் அவர்களை அவரோட தம்பியை நடிக்க வச்சுருந்தாரு ஒரு படத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் கூட ஒரு படம், அப்போ அவர் டாப்பில் இருந்த நடிகரப்போ நான் இந்த நடிகருக்குள்ள நடிக்க மாட்டேன், அறிமுக நடிகருக்குள்ளே நடிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி அவர் போய்க்கலாம். பட் இருந்தாலும் அவர் நடிக்க வச்சு பல நடிகர்களை வளர்த்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் வடிவேலு அவர்கள் வந்து வடிவேலாளர்களையும் வளர்த்து விட்டது வந்து விஜயகாந்த் தான். பட் இருந்தாலும் யாருக்குமே தெரியும் அப்படி இருந்த, அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்த நடிகர் வந்து இப்போ வந்து 1% கூட வாக்கு வந்து பெறாமல் எப்படி போனார் அப்படின்ற ஒரு கதை நம்மளுக்கு தெரியணும்ல. இது எல்லாமே எப்படின்னா, அதாவது நான் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே விஜயகாந்த் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வரையும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் விஜயகாந்த் அவர்கள்னா ஒரு கோவக்கார பொலிட்டீஷியன், மீடியாவை பார்த்தா கத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்றது தான் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். எதற்கானனா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த மீடியா இருக்காங்கல்ல, மீடியா வந்து அவருக்கு வந்து கோவப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணி, அதாவது வந்து தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து கோவப்படுற கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாமே போட்டு ட்ரெண்டிங்கில் போட்டு அவரை வந்து ஒரு நெகட்டிவாகவே காமிச்சிருக்காங்க, நெகட்டிவாகவே போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவரோட உண்மையான குணம் வந்து மறைச்சி அவரோட நெகட்டிவாக அவரை காமிச்சிருந்தாங்க. அதனால தான் அவர் அரசியலில் வந்து கீழே வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹெல்த் வந்து பிரச்சனை இருந்துச்சு. அதாவது வடிவேலு அவர்கள், நான் சொன்னேன்ல, அவரை வளர்த்து விட்டார் விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேலை வளர்த்து விட்டார் அப்படின்னு. வடிவேலு அவர்களே ஒரு கட்சி வந்து அவர் விஜயகாந்துகளுக்கு எதிராக பேச வச்சு, தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன், தண்ணியில் மிதக்கிறவன் கேப்டன் இல்லை அப்படின்ற மாதிரி சில எல்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் அவரை வச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பேச வச்சாங்க. இதெல்லாம் தாண்டி வடிவேலு அவர்களை வந்து விஜயகாந்த் அதுக்கப்புறம் மன்னிச்சிட்டாரு. பட் மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தாங்கலாம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பல பேர் நம்மளுக்கு எதிராக சதி செய்யலாம், பல பேர் நம்மளுக்கு எதிராக பேசலாம், எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டம் அளவுக்கு நம்மளுக்கே அது வந்து டென்ஷன் ஆயிரும். என்னடா உங்களுக்கு இவ்வளோ நான் செஞ்சுருக்கேனே, இப்பயும் என்ன இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அமைதியாக கடைசி வரையும் அவரோட கட்சி அப்படியே இருந்துச்சு. மக்களுக்கு செய்கிறது, சாப்பாடு போடுறது எல்லாத்தையுமே கடைசி வரையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது அவர் குடிச்சிட்டு வந்து பேசுகிறாரு, அவர் வந்து தள்ளாடுறாரு, ஒழுங்காகவே நிற்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு, அதாவது தொண்டையில் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் அவர் குரலை ஒழுங்காக பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் சுகர், ப்ரெஷர், இந்த மாதிரி பல நோய்கள் இருந்ததுனால தான் அவரால் ஒழுங்காக பேச முடியல. அதை வந்து நெகட்டிவாக போர்ட்ரை பண்ணி மீடியாவில் வந்து இப்படி காமிச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு கரெக்டான லீடராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சா அப்படின்றதான் எனக்கு தெரியாது. பட் இந்த நோய்கள்லாம் இருந்ததுனால தான் அவர் வந்து அதிகமாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் பேசும்போதெல்லாம் தடுமாறி இருந்தார், ஒழுங்காக பேச முடியாமல் இருந்தார். ஸோ அதை வந்து நெகட்டிவாக போர்ட்ரை பண்ணி மீடியா அப்படி பண்ணிட்டாங்க. பட் இதை தாண்டி உண்மையான பொலிட்டீஷியனுக்கு அழகு என்னென்னா, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் உண்மையான பொலிட்டீஷியன் அழகு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை வந்து திருப்தி அடைஞ்சு அதில் சந்தோஷப்படுறவன் தான் உண்மையான ஒரு தலைவன். ஸோ அந்த தலைவனுக்கான தகுதி 100% இருக்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு தான் 100% நான் இருக்குன்னு நம்புகிறேன். பட் அவர் வந்து ஒரு தலைவனாக ஆக முடியாமல் இருந்தாலும் மக்களோட மனசில் ஒரு தலைவனாக இருந்திருப்பார் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. இறந்தாலும் மக்களோட மனசில் ஒரு தலைவனாகவே அவர் போயிருக்காரு அப்படின்றது தான் என்னோட எண்ணம். என்ன தான் மக்கள் வந்து ஒரு ட்ரூ லீடரை இழந்திருந்தாலும்
பல பேர் அவர் வந்து வாழ வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் ஒரு ட்ரூ லீடராக தான் இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. ஸோ விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக வச்சு இந்த உலகத்தை விட்டு அவரை அனுப்புகிறோம். ஸோ இந்த உலகம் ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல தலைவனை, ஒரு நல்ல நடிகனை வந்து இழந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அரசியலுக்குள்ளேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ நார்மலாக ஒரு நல்ல மனுஷன் இந்த அளவுக்கு மக்களை சேவை செய்யணும் அப்படின்ற நல்ல மனுஷன் வருவாரா என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சகாப்தம் முடிஞ்சிச்சு, ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. 71 வயசில் அவர் இறந்துட்டார், அது முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அவரோட நினைவுகளில் அவர் பண்ண விஷயங்களில் அவர் கண்டிப்பாக வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஸோ இந்த வீடியோ ஒரு ட்ரிபியூட்டாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என் மனசு வந்து கேட்கல. ஏன்னா நான் வந்து பலவிதமாக நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி இருக்கார், இப்படி பேசுகிறாரே அப்படின்ற மாதிரிலாம். பட் அதை வந்து வருத்தமாக எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. முன்னாடியே நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். பட் அதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது தான் இந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இந்தளவுக்கு ஒரு நல்லவனாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்து எனக்குள்ளே தென்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் வச்சு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.